இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். காவல்துறையினரின் என்கவுண்டருக்கு பயந்து புதுவையில் தஞ்சமடைந்த தமிழக ரவுடிகள். மதுவுடன் அசைவ விருந்து வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பு. மாநில திட்ட வரைவுடன் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்க வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுச்சேரி பிராந்தியமான மாஹேவில் கனமழை. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் படகுகள் மூலம் பொதுமக்கள் மீட்பு. நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் நினைவு தினம். புதுச்சேரி அரசு சார்பில் சபாநாயகர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். காவல்துறையினரின் என்கவுண்டருக்கு பயந்து புதுவையில் தஞ்சமடைந்த தமிழக ரவுடிகளுக்கு மதுவுடன் அசைவ விருந்து வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கொலையாளிகளை தமிழக காவல்துறையினர் கைது செய்தனர். கொலை சம்பவத்தில் முக்கிய நபராக செயல்பட்ட திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதற்கு முன்பு திருச்சி புத்தூர் ரவுடி துரைசாமி என்பவரை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்தனர். இந்த என்கவுண்டர் சம்பவங்கள் தமிழக ரவுடிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் காவல்துறையினரால் தேடப்படும் பல ரவுடிகள் புதுச்சேரியில் தஞ்சம் புகுந்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக ரவுடிகள் புதுவையில் உள்ள தங்கும் விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களில் தங்கியிருப்பதாக புதுவை காவல்துறையினருக்கு தெரியவந்தது. ஆனால் இந்த தகவல் தமிழக ரவுடிகளுக்கு எப்படியோ தெரியவரவே அவர்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களில் இருந்து காலி செய்தனர். இந்த நிலையில் தமிழக ரவுடிகள் புதுச்சேரியில் உள்ள கூட்டாளிகளின் வீடுகள், பண்ணை வீடுகள் மற்றும் முந்திரி காடுகள், விவசாய பண்ணை நிலங்களில் உள்ள கொட்டகைகளில் தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு புதுவை ரவுடிகள் 3 வேளையும் மதுவுடன் அசைவ விருந்து வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநில வளர்ச்சி குறித்து திட்ட வரைவை தயார் செய்து பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து திட்ட வரைவு தயார் செய்து பிரதமர் தலைமையில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், புதுச்சேரி மாநில தேவைகளை மத்திய அரசிடம் ஆதாரத்துடன் எடுத்துரைத்து மாநில வளர்ச்சிக்காக முதலமைச்சர் துணை நிற்க வேண்டும் என தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மத்திய அரசு கொடுத்த நிதியை முழுமையாக பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தையே புதுச்சேரி அரசு வீணடித்துள்ளது என்றும், இதில் பல்வேறு முறைகேடுகள், ஊழல் நடந்துள்ளதால் விசாரணை அமைக்க துணைநிலை ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் 50,000க்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமலும் கண்டு கொள்ளாமலும் முதலமைச்சர் இருப்பது ஊழலுக்கு துணை போவதற்கு சமம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக அரசு மத ரீதியில் மக்களை பிரித்துக் கொண்டும், மாநிலத்தில் இருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜாதி ரீதியாக மக்களை பிரிப்பது என்பது விஷ விதையை நம் பூமியில் விதைப்பதற்கு சமமான ஒன்று என்றும், மறைந்த புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி வழியில் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படும் ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் என்று தெரிவித்துள்ளார். பல பகுதியில் இந்த திட்டத்தினுடைய பயனை தேவையற்ற பல திட்டங்களுக்கு செலவு செய்து, தேவையற்ற பல திட்டங்களுக்கு முறைகேடாக செலவு செய்யப்பட்டிருக்கு. இதுபோன்று பல்வேறு காரணங்களால இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டமே புதுச்சேரி மாநிலத்தில் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரி பிராந்தியமான மாஹேவில் கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் படகுகளில் பத்திரமாக மீட்கப்பட்டனர். புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் கனமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளக்காடானது. மாஹே பிராந்தியத்தின் மண்டல நிர்வாகி மோகன்குமார் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மூலக்கடவு, பந்தக்கல் ஆகிய பகுதிகளில் அதிக அளவு வெள்ள நீர் கரை புரண்டோடியது. 11 வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. அங்கிருந்தோரை படகுகள் மூலம் பாதுகாப்பு பணியினர் மீட்டனர். அவர்கள் அனைவரும் தங்களின் உறவினர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கனமழை காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாதுகாப்பு மைய
மையங்களில் தங்க மக்கள் யாரும் வராத சூழ்நிலையிலும் தேவையான ஏற்பாடுகளை மாகே பிராந்திய அதிகாரிகள் செய்துள்ளனர். தொடர் மழை பாதிப்புகள் குறித்து கண்காணிப்பு பணிகளிலும் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளையொட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன், துணை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ஆறுமுகம், பாஸ்கர் மற்றும் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சிவாஜி ரசிகர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில இந்து முன்னணி சார்பில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து முன்னணி நகர தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார். செயலாளர்கள் மணிவண்ணன், தியாகராஜன், சிவமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் சுனில்குமார் கண்டன உரையாற்றினார். பொருளாளர் செந்தில் முருகன், மணி வீரப்பன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், சிவனடியார்கள் கூட்டமைப்பு, RSS, விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட பல்வேறு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பல்வேறு கோவில்களுக்கு சொந்த இடங்களில் மதுபான கடைகளை நடத்துபவர்கள் மற்றும் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக செயல்படும் இந்து சமய நிறுவனங்களின் செயல்பாடுகளை கண்டித்தும் இந்து சமய நிறுவனங்களின் கோவில்களை விட்டு வெளியேற வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் குரூப் பி, குரூப் சி பிரிவில் 209 பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 19ஆம் தேதி கடைசி நாள் என்று நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் 209 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிகளுக்கு தகுதியுள்ள இந்திய குடிமகன்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. அதன்படி குரூப் பி பதவியில் இளநிலை மொழிபெயர்ப்பு அலுவலர் 1, இளநிலை ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 1, மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பவியலாளர் 4, செவிலியர் அதிகாரி 154, ஸ்பீச் பேதாலஜி, ஆடியோலஜி, எக்ஸ்ரே டெக்னீஷியன் 1, எக்ஸ்ரே டெக்னீஷியன் 5, மின்னணுவியல் தொழில்நுட்ப உதவியாளர் 2 என 169 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதேபோல் குரூப் சி பிரிவில் அனஸ்தீசியா டெக்னீஷியன் 1, ஆடியோலஜி டெக்னீஷியன் 1, இளநிலை நிர்வாக உதவியாளர் 24, மருந்தாளுநர் 6, சுவாச ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் 2, ஸ்டெனோகிராஃபர் 1, கார்டியோகிராபிக் டெக்னீஷியன் 5 என 40 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இந்த பணியிடங்களுக்கு www.jipmer.edu.in என்ற ஜிப்மர் இணையதளத்தில் வருகிற ஆகஸ்ட் 19ஆம் தேதி மாலை 4:30 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பதவிக்கான கல்வி, வயது, இடஒதுக்கீடு விவரம், விண்ணப்ப கட்டணம் உள்ளிட்ட விவரங்கள் ஜிப்மர் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் இந்த பணிக்கான ஆன்லைன் தேர்வு வருகிற செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என்றும் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வில் பங்கேற்பதற்கான ஹால் டிக்கெட்டை வருகிற செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், மேலும் ஜிப்மர் நிர்வாக குழுவின் முடிவுப்படி செவிலியர் அதிகாரி பதவிக்கு குறைந்தபட்சம் 80% பணியிடங்கள் பெண் விண்ணப்பதாரர்களுக்கே ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பதவிக்கான பணியிடங்கள் எண்ணிக்கை தற்காலிகமானது என்றும் ஜிப்மரின் தேவைக்கேற்ப எண்ணிக்கை மாறலாம் எனவும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அரியாங்குப்பம் தொகுதி அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில கழக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, நோட்புக், பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி பொறுப்பாசிரியர் சுந்தரமூர்த்தி வரவேற்புரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். மாணவர்களும் பெற்றோர்களும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியாக ஆசிரியர் சுதா நன்றி உரை கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பழனிராஜா செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், அதிமுக பிரமுகர்கள் ஜீவா, சிவா, நாகராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பெரியார் நகர் 6வது குறுக்கு தெருவில் பகல் நேரத்தில் 2 மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். அந்த தெருவில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி டோப் செய்து எடுத்து சென்றனர்.
இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனை வைத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்டம் உள்ள நகர் பகுதியிலேயே பகல் நேரத்திலேயே துணிச்சலாக இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்ற நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை குப்பைகள் அற்ற நகரமாக மேம்படுத்தும் வகையில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, ஒதுக்கு வகை குப்பை என தரம் பிரிப்பது குறித்து நாட்டுப்புற கலைஞர்கள் தப்பாட்டத்துடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சிகள் மூலம் தூய்மையான புதுச்சேரி, பசுமையான புதுச்சேரி என்ற கருத்தை மையமாக வைத்து புதுச்சேரியை குப்பைகளற்ற நகரமாக மேம்படுத்த வேண்டும் என்று பல்வேறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி சார்பில் வீடுகளில் சேரும் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என எவ்வாறு தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும் என்பது குறித்து கலைக்குழுக்களின் பாடல் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் பூங்கா அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைஞர்கள் தப்பாட்டம் மற்றும் விழிப்புணர்வு பாடல்கள் மூலம் குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் கலந்து கொண்ட பணியாளர்கள் குப்பைகள் தரம் பிரிப்பது குறித்து விழிப்புணர்வு பதாகைகளையும் கையில் ஏந்தியபடி துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதன்படி சமையல் அறை கழிவுகள், அழுகிய பொருட்கள், மாமிசம், கரைப்படிந்த காகிதம் இவைகளை மக்கும் குப்பைகளாகவும், நெகிழி, கண்ணாடி, உலோகம் ஆகியவைகள் மக்கா குப்பைகள் என்றும், கட்டுத்துணி, நகம், டிஷ்யூ பேப்பர், பிளேடு, ரேசர் போன்ற பொருட்கள் ஒதுக்கு வகை குப்பைகள் என்று தரம் பிரித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சியை சேர்ந்த ஊழியர்கள், அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருவையாறு பகுதியில் தனியார் கல்லூரி பேராசிரியரின் வீட்டில் நகராட்சி ஊழியர்கள் என கூறி மூதாட்டியை ஏமாற்றி 43 சவரன் தங்க நகை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருவையாறு ராமச்சந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி விமலா தனியார் கல்லூரியில் பேராசிரியாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் பணிக்கு சென்றபோது வீட்டில் அவரது வயதான மாமியார் மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது வந்த 2 மர்ம நபர்கள் வீட்டிற்கு வந்து நகராட்சி ஊழியர்கள் என்றும் தங்கள் வீட்டில் குடிநீர் சரியாக வருகிறதா, சாக்கடை நீர் செல்ல வழி இருக்கிறதா என கேட்டுள்ளனர். மேலும் குடிநீர் சரியாக வருகிறதா என வீட்டின் மேல் சென்று பாருங்கள் என கூறி வயதான மூதாட்டியை திசை திருப்பி வீட்டிற்குள் சென்று பையில் வைக்கப்பட்டிருந்த 43 சவரன் தங்க நகையை திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக விமலா மங்கலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கல்வே பங்களா அரச மரத்தடி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதி கல்வே பங்களாவில் அரச மரத்தடி விநாயகர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் அம்மன் ஆலயம் உள்ளது. ஆடி மாத திருவிழாவையொட்டி சடல உற்சவம், விழா மற்றும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். மேலும் ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6780 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 930 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல்